அப்படிப்பட்ட ஒரு கல்வி என்பதை அல்லாஹ்வுடைய இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை நமக்கு சொல்லித் தருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ഖൈറുൽ ഖുറൂനി ഖർனி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் என்றார்கள். நூற்றாண்டவர்களில் சிறந்த நூற்றாண்டவர்கள் எனது நூற்றாண்டவர்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். சிறந்த மக்கள், சிறந்த நூற்றாண்டவர்கள், அன்றைய காலத்து மக்கள் சிறந்தவர்களாம். அதற்கு பிறகு சிறந்தவர்கள், அதற்கு அடுத்தவர்கள் தாபீன்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். அதற்கு அடுத்து சிறந்தவர்கள், அதை தொடர்ந்து வந்தவர்கள் தபஅ தாபீன்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நூற்றாண்டவர்களில் சிறந்தவர்கள் அவர்கள். ஆனால் அந்த நூற்றாண்டவர்கள் ஓடுகிற ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கவில்லை. அந்த நூற்றாண்டவர்கள் வானத்தில் பறக்கும் தொழில்நுட்பத்தை அறிந்திருக்கவில்லை. அந்த நூற்றாண்டவர்கள் தொழில்நுட்பத்திலே ஒரு உச்ச நிலையை அடைந்திருக்கவில்லை. இன்றைய நூற்றாண்டவர்களை பொறுத்தவரையில் வேற்று கிரகத்தில் போய் குடியிருக்க வசதி உண்டா என்று ஆய்வு செய்கின்ற அளவுக்கு பெரும் ஒரு ஆய்வாளராக மாறிவிட்டார்கள். உலகத்திலேயே உங்களுக்கு தெரிந்திருக்கும், சேட்டலைட்டுகள் அனுப்பப்படுகிறது. உலகத்தை விட்டு வெளியே போய் வெற்று கோள்களை எல்லாம் சுத்தி படம் பிடித்து இந்த உலகத்தை சுத்தி சுத்தி படம் எடுத்து தகவல்களை சேகரிக்கக்கூடிய சேட்டலைட்டுகள் அனுப்பப்படுகிறது. அது ஆண்டாண்டு காலமாக சுத்தி கொண்டிருக்கிறது. அதிலே மனிதனோடு ஒரு பெண், உலகத்திலேயே ஒரு பெண் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக இன்றைக்கு வெளியிலே, உலகத்தை விட்டு வெளியிலே இருந்து கொண்டிருப்பது நாம் எல்லோரும் அறிந்த விடயம். அந்த அளவுக்கு உச்சக்கட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு மனிதன் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்றும் தொழில்நுட்பத்திலே உச்சக்கட்ட நிலையை அடைந்திருந்தாலும் கூட என்ன நிலை? அல்லாஹ்வுடைய தூதர் போற்றி புகழ்ந்த சமூகம் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு செய்தவர்கள் அல்ல. எவர்கள்? அந்த சஹாபாக்களை சொல்லி காட்டுகின்றார்கள். யார் அந்த சஹாபாக்கள்? மார்க்கத்தில் விளக்கம் உள்ளவர்கள். எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய அறிவு, இந்த மார்க்கம் பற்றிய தெளிவு இருக்கக்கூடிய சமூகம்தான் சிறந்தவர்கள். அப்படி என்று சொல்லி நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக இதை படிக்க கூடாதா என்று ஒரு கேள்வி வரலாம். படிக்கலாம், ஆனால் முக்கியமான அந்த கல்வி இல்லாமல் படித்து பயன் கிடையாது என்று நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் அல் உலமா, அறிஞர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் அறிஞர்கள் என்று சொன்னால் எந்த அறிஞர்கள்? இந்த மார்க்கம் பற்றிய அறிவு உள்ளவர்கள், அந்த உலமாக்கள் தான். இன்னமா யக்ஷல்லாஹல் உலமா, அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் அறிஞர்கள். அப்படி என்கிற விஷயத்தை நாங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இறை அச்சம் இல்லை என்றால் அங்கே அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பற்றி அறிவு இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் பற்றி அறிவு இருந்தால் அங்கே இறையச்சம் இருக்கிறது. அந்த இறையச்சம் உள்ளவர்கள் மற்றதையெல்லாம் படிக்கும் போது அது பிரயோசனமான ஒரு படிப்பாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷைத்தானும் நிறைய விஷயங்களை அறிந்தவன் தான். அவனிடமும் அறிவிருக்கிறது, அவனிடம் தர்க்கவியல் இருக்கிறது, அவனிடம் ஈக்குவல் பார்க்கக்கூடிய அந்த பிரச்சனை இருந்தது, பொறாமை இருக்கிறது. அவன் நல்ல விஷயங்களை கற்றிருக்கிறான், இல்மு உள்ளவன் தான் ஷைத்தான். ஆனால் அந்த இல்மு தான் அவனுக்கு ஆபத்தாகிவிட்டது. அவன் தெரிந்து கொண்ட அந்த விஷயங்களை வைத்து வாதிடத் தொடங்கிவிட்டான் அல்லாஹ்விடத்திலே. மண்ணால் படைக்கப்பட்ட அந்த மனிதன் சிறந்தவனா, நெருப்பால் படைக்கப்பட்ட இந்த ஜின் சிறந்ததா என்று அவன் தர்க்கம் செய்கிறான். அவனுடைய மூளையை பயன்படுத்துகிறான். ஒமா ஊதீது மின் இல்மின் இல்லா கலீலா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்ம் கொஞ்சமே தவிர வேறொன்றும் கொடுக்கப்படவில்லைங்கிறான். நமக்கு தந்தது கொஞ்சம் தானாம். அப்ப இந்த கொஞ்சம் மூளையை வச்சுக்கிட்டு தர்க்கம் செய்ய தொடங்கி மார்க்கத்துக்குள்ளும் இன்று பிளவுகள் வந்திருக்கிறது. அந்த இல்மு என்பது மார்க்கம் இல்லாத இல்மாகின்ற போது அது பிரயோசனமற்ற ஒரு இல்மாக போய்விடுகிறது. இறையச்சம் இல்லாத அறிவு ஷைத்தானிடம் இருந்தது. அந்த ஷைத்தான் வழிகட்டு போய்விட்டான். அவன் ரஜீம், தூக்கி வீசப்பட்டவனாகிவிட்டான், நரகவாதியாகிவிட்டான், வழிகேடனாக்கிவிட்டான்.
அவன் வழிகேடனாகிவிட்டான். என்ன இல்மு அவனிடம் இருந்தது, என்ன அறிவு அவனிடம் இருந்தது? இறையச்சம் இல்லாத ஒரு அறிவு அவனிடம் இருக்கிறது. இறையச்சம் இல்லை என்றால் இந்த கற்றுக்கொண்ட கல்விகளும் மனிதனுக்கு ஆபத்தானதுதான். இன்று பாருங்கள், அணு உற்பத்தி, இந்த அணுவினுடைய கதிர்வீச்சுக்களை வைத்து பல கண்டுபிடிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கண்டுபிடிப்புகள் மூலமாக இன்றைக்கு உலகத்திலே பல பிரயோசனங்கள் நடந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். அணுவினுடைய ஒரு கதிர்வீச்சை வைத்துத்தான் இந்த இன்டர்நெட் தொழில்நுட்பம் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அணுவை வைத்து பிரயோசனமான சில விஷயங்களும் இருக்கத்தான் செய்யும். அவ்வளவு பெரிய ஒரு அறிவு, பெரிய ஒரு அறிவாளிடம் தான் இருக்கும். அவன் இறையச்சம் உள்ளவனாக இல்லை என்றால், அவன் அல்லாஹ்வை பயப்படாதவனாக இல்லை என்றால், அவன் கற்ற கல்வி மனிதனையும் அழித்துவிடும். திருடர்கள் ஒரு வீட்டிலே புகுந்து காசு திருடுகிறார்கள் என்றால் அவன் சாதாரணமானவன் தான். ஆனால் ஒரு மனிதனுடைய உடம்பிலே உள்ள கிட்னியை ஒரு திருடன் திருடுகிறான் என்றால் அவன் படித்த திருடன். வேற ஒரு விஷயத்துக்காக ஆபரேஷன் நடக்கிறது, மீண்டும் ஒரு பிரச்சனைக்கு போனால் கிட்னியை காணவில்லை. இன்னைக்கு உலகத்திலே நடக்கிறது. ஒரு மனிதனுடைய கிட்னியை களவெடுக்கிறவன் ஒரு படித்த திருடன். அவன் எப்படி அந்த அநியாயத்தை செய்தான்? அவனுடைய படிப்பு இறையச்சமற்ற ஒரு படிப்பு, அவ்வளவுதான். எனவே அல்லாஹுவை அஞ்சாமல் இறையச்சம் அற்ற ஒரு படிப்பு ஷைத்தானிடம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்வி திட்டங்கள் நம்முடைய சமூகத்திலே நுழைகின்ற போது, இறையச்சம் அற்ற ஒரு கல்வி திட்டமாக வருகின்ற போது, அது மனிதனுக்கு ஆபத்தானவைகளாக கூட ஆகிவிடுகிறது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய மாணவர்களுக்கு, நம்முடைய மக்களுக்கு கல்வி வேணும் தான். மருத்துவ கல்வி தேவை, இன்ஜினியர் கல்வி, அந்த கட்டட கலை நமக்கு தேவைதான். எல்லா கல்வியும் தேவை. அந்த கல்வி கற்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள், நம்முடைய மக்கள், நம்முடைய வாரிசுகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறியாதவர்களாக அதை கற்கின்ற போது அவர்கள் உழைத்து பிரயோசனம் அல்ல. அவர்களுடைய பட்டம் பதவி அவர்களை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது. அவர்களிடம் கேள்வி கணக்கு, நீ ஏன் இன்ஜினியருக்கு படிக்கவில்லை என்றல்ல, நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று இந்த மார்க்கத்தை பற்றி தான் கேட்கப்படும். குர்ஆனை ஓதினாயா என்று கேட்கப்படும். அல்லாஹ்வுடைய எனக்கு முன்னால் பேசிய மௌலவி அவர்கள் பேசினார்கள். கபரிலே ஒரு மனிதனிடம் விசாரிக்கப்படுகின்ற போது அவன் ஒரு மனிதனுடைய உயிர் விரியும் நேரம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் பேசினார்கள். அந்த கபரிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும். உன்னுடைய செயல் எப்படி இருந்தது என்று கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்னது தயாலிஸிலே வரக்கூடிய ஹதீஸ், கராஅத்துல் குர்ஆன் வ ஆமன்து பிஹி வ ஸத்தக்து பிஹி என்று அல்லாஹ் சொல்வார். நான் குர்ஆனை ஓதினேன், அதை நம்பினேன், அதை உண்மைப்படுத்தினேன். உண்மைப்படுத்துவது செயல் வடிவத்திலே கொண்டு வருவது, இது அவனுடைய செயற்பாடு உலகத்திலே. அப்ப இந்த பதில் சொல்ல நாம் தயாரா? நாம் மார்க்க கல்வியோடு மற்ற கல்வியை கற்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய சமூகத்துக்கு முதல் கொடுக்க வேண்டியது இஸ்லாமிய அறிவு, மார்க்கம் பற்றிய தெளிவு நம்மால் கொடுக்கப்பட வேண்டும்.